வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் தமிழ் அகர முதலி இந்த தலைப்பிலிருந்து நம்ம 25 கேள்வியை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க அவுட் சோர்ஸுங்க. இப்படி ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் அகர முதலி அப்படின்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை பார்த்துருப்பீங்க. இந்த புத்தகம் சின்ன புத்தகம் கிடையாது, ரொம்ப பெரிய புத்தகம். கிட்டத்தட்ட 1062 பக்கம் இருக்குங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் 25 அல்லது 30 சொற்கள் இருக்குது. அவ்வளவையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது. நம்ம மற்ற டாப்பிக்கையும் படிக்கணும். ஸோ இவ்வளவையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. தேர்வில் வரக்கூடிய முக்கியமான தலைப்பை மட்டும் நம்ம படித்தா போதும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 25 கேள்வியாக இனிமேல் கொடுக்கலான்னு இருக்கோம். முக்கியமானதை மட்டும் எடுத்து அதை கேள்வி பதிலாக செட் பண்ணி கொடுத்தா நீங்களும் டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும், நீண்ட நாளைக்கு உங்கள் மனசுலையும் தங்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான விடை, அம்பு வாகனம் என்றால் மேகம், அண்டரண்ட பச்சி அப்படின்னா கழுகு, அக்போதம் என்றால் புறா, அகனா என்றால் தாண்டி மரம். நல்லா கவனிங்க. அம்பு வாகனம்னா மேகம், அண்டரண்ட பச்சின்னா கழுகு, அக்போதம்னா புறா, அக்கனா என்றால் தாண்டி மரம். இரண்டாவது வினா பாருங்கள். அக்காரம் என்பதன் பொருளில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்காரம் அப்படிங்கிறதுடைய பொருளில் நாய் வராதுங்க. கரும்பு இது வரும், மாமரம் வரும், சீலையும் வரும். அக்காரம் அப்படின்னா ஏதோ ஒன்று வரலாம், நாய் வராது. அடுத்த வினா பாருங்கள். நாய் என்று பொருள் தரும் சொற்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில், அகர்ணம் வராதுங்க. அகர்ணம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். அகர்ணம் அப்படின்னா பாம்பு. அப்போ நாய்க்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள். அக்கன் அப்படிங்கிறது இருக்குது, அக்காரம் இருக்குது, அசுலம் இருக்குது. அக்கன், அக்காரம், அசுலம் எல்லாமே நாயை குறிக்கும். அகர்ணம் அப்படின்னா பாம்பு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில், அக்கரம் அப்படின்னா மாமரம். அக்கரம் அப்படின்னா மாமரம். அக்கன் அப்படின்னா கருடனும் வரும், நாயும் வரும். அக்னி மரம் என்றால் காட்டு பலாமரம், அக்கோடம் என்றால் கடுக்காய். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அக்கரம் அப்படின்னா மாமரத்தை குறிக்கும், அக்கன்னா கருடன் அதையும் குறிக்கும், நாயையும் குறிக்கும். அக்னி மரம்னா காட்டுப்பலா, அக்கோடம் அப்படின்னா கடுக்காய். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில், அகசு அப்படின்னா பொழுதும் வரும், நாளும் வரும். அகசுனா பொழுது அல்லது நாள். அகடம், அகடியம் அப்படின்னா பொல்லாங்கு. அகடம், அகடியம்னா பொல்லாங்கு. அகதம் அப்படின்னா இன்பம். அகதி அப்படின்னா வேல மரத்தையும் குறிக்கும், தில்லை மரத்தையும் குறிக்கும். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். அகசுன்னா பொழுது அல்லது நாள்னு அர்த்தம். அகடம், அகடியம்னா பொல்லாங்கு. அகதம் அப்படின்னா இன்பம். அகதி அப்படின்னா வேல மரமும் வரும், தில்லை மரமும் வரும். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில், அகப்பா அப்படின்னா அகலி. அகப்பான்னா அகலி. அகப்பு அப்படின்னா ஆழம். அகமம் அப்படின்னா மரம் அல்லது மலை. அகர்ணம் அப்படின்னா பாம்பு. அகர்ணம்னா பாம்புன்னு முன்னாடி பார்த்தோமா? ஓகே, திரும்ப பாருங்கள். அகப்பான்னா அகலி, அகப்புன்னா ஆழம், அகமம் அப்படின்னா மரம் அல்லது மலை, அகர்ணம்னா பாம்பு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில், அசுலம் அப்படின்னா நாய். முன்னாடியே பார்த்துட்டோம். அசுலம்னா நாய். அகரு அப்படின்னா அகில் மரம். அசுவத்தம் அப்படின்னா அரச மரம். அகலிடம் அப்படின்னா பூமி. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அசுலம் அப்படின்னா நாய். அகரு அப்படின்னா அகில மரம். அசுவத்தம்னா அரச மரம். அகலிடம்னா பூமி. அடுத்த வினா பாருங்கள். தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில், அகலான் அப்படின்னா வயல் எலி, கரெக்டு. அகலி அப்படின்னா தாலி வரும், கரெக்டு. அசகரம் அப்படின்னா மலைப்பாம்பு, கரெக்டு. அங்கனி அப்படின்னா ஆமை கிடையாது, தவறு. அங்கனி அப்படின்னா கற்றாழைங்க. கற்றாழை இருக்கு இல்லையா, கற்றாழையத்தான் அங்கனி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தவறு. நல்லா பாருங்கள். அகலான் அப்படின்னா வயலிலி, அகலி அப்படின்னா தாலி, அசகரம் அப்படின்னா மலைப்பாம்பு, அங்கனினா கற்றாழை. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில், அகதக்காரன் அப்படின்னா மருத்துவன், கிஞ்சனன்
அப்படின்னா வறியவன், அகிதன் அப்படின்னா பகைவன், அந்திரன் என்றால் வேடன். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். அகதக்காரன்னா மருத்துவன், மருத்துவனுக்கு அகதக்காரன் பேர். கிஞ்சனன் அப்படின்னா வறியவன் அர்த்தம். அகிதன் அப்படின்னா பகைவன், அந்திரன் என்றால் வேடன். அடுத்த வினா பாருங்கள். 10வது வினா, அகி என்ற சொல்லின் பொருளில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அகி என்ற சொல்லின் பொருளில் சரியானது அனைத்துமே சரிதான். அகினா இரும்பையும் குறிக்கும், பாம்பையும் குறிக்கும், கதிரவனையும் குறிக்கும், பகைவனையும் குறிக்கும். ஸோ பாருங்கள், அகி அப்படின்னா இரும்பு, இரும்புக்கும் வரும். பாம்புக்கு நம்ம என்ன பார்த்தோம், அகர்ணம்னு பார்த்தோமா. அப்போ அகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. கதிரவன் சூரியனுக்கு அகி அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. பகைவனுக்கும் இந்த வார்த்தை இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். 11வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் அகுட்டம் என்றால் மிளகு, அகுபாரம் அப்படின்னா ஆமையையும் குறிக்கும், கடலையும் குறிக்கும், அச்சப்பள்ளம் என்றால் கரடி, அசகம் என்றால் மலையாடு. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். அகுட்டம்னா மிளகு, அகுபாரம் அப்படின்னா ஆமையையும் குறிக்கும், கடலையும் குறிக்கும். கடலுக்கு அகுபாரம்ங்கிற பேரும் இருக்குது. அச்சப்பள்ளம் என்றால் கரடி, அசகம்னா மலையாடு. அடுத்த வினா பாருங்கள். 12வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா. அகுலுதி, அகுலுதி அப்படின்னா வேம்பு, வேம்பு மரத்தை குறிக்கும். அகைமம் என்றால் கருந்தாளி மரம், அகோடம் அப்படின்னா கமுக மரம், அங்கோளம் அப்படின்னா அலிஞ்சில் மரம். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அகுலுதின்னா வேப்ப மரம், அகைமம் அப்படின்னா கருந்தாளி மரம், அகோடம் அப்படின்னா கமுக மரம், அங்கோளம் அப்படின்னா அலிஞ்சில் மரம். அடுத்த வினா பாருங்கள். 13வது வினா பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா. அங்கசம் என்றால் குருதி மயிர், குருதி ரத்தத்தையும் குறிக்கும், மயிரையும் குறிக்கும் அங்கசம்னா. அங்கனம் அப்படின்னா சேறு முற்றத்தை குறிக்கும், சேற்றுக்கும் வரும், முற்றத்துக்கும் வரும். அச்சப்பரம் என்றால் நாணல், அங்கதம் அப்படின்னா பாம்பு. பாம்புக்கு பாருங்கள் நிறைய பேர் இருக்குது. அகி அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது, அகர்ணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அங்கதம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அங்கசம் அப்படின்னா குருதி மயிர், அங்கனம் அப்படின்னா சேறு முற்றம், அச்சப்பரம் அப்படின்னா நாணல், அங்கதம் அப்படின்னா பாம்பு. அடுத்த வினா பாருங்கள். 14வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா. அஞ்சுகம் என்றால் கிளி, அங்கூடம் என்றால் அம்பு கீரிக்கு வரும். அங்கூடம்னா அம்பும் வரும், கீரியும் வரும். அங்காரி அப்படின்னா வெண்காரம் வரும். அசனவேதினா சீரகம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அஞ்சுகம்னா கிளி, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கூடம் அப்படின்னா அம்பும் வரும், கீரியும் வரும். அங்காரி அப்படின்னா வெண்காரம், அசனவேதினா சீரகம். அடுத்த வினா பாருங்கள். 15வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா. அந்துலாக்கி என்றால் கருஞ்சீரகம், அந்தூரிகை என்றால் கரும்பு. கரும்புக்கு பாருங்கள் அந்தூரிகைங்கிற பேருக்கு. அத்தக்கோரம் என்றால் நெல்லி, அங்கீசம் என்றால் அன்னப்பறவை. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அந்துலாக்கின்னா கருஞ்சீரகம், அங்காரிகை அப்படின்னா கரும்பு, கரும்புக்கு அங்காரிகைங்கிற பேர் இருக்குது. அத்தக்கோரம் அப்படின்னா நெல்லிக்காய், அங்கீசம்னா அன்னப்பறவை. அடுத்த வினா பாருங்கள். 16வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொருத்த வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா. அசர் அப்படின்னா பொடுகு, அசல் அசவல் அப்படின்னா கொசு, அண்டிகம் அப்படின்னா சென்னாய், அந்தி மண்டூகினா முத்துச்சிப்பி. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அசர்னா பொடுகு, தலையில் இருக்கிற பொடுகுக்கு என்ன பேருங்க, அசர், அசர்னு பேர். அசல் அசவல்னா கொசு, கொசுவுக்கும் பேர் இருக்குது பாருங்கள், அசல் அசவல். அண்டிகம் அப்படின்னா சென்னாய், அந்தி மண்டூகினா முத்துச்சிப்பி. அடுத்த வினா பாருங்கள். 17வது வினா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் அடிக்கடி போட்டு போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே இல்லை, நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஆனால் புக்கை வச்சுலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோவையே அடிக்கடி போட்டு கேளுங்க, பழகிரும், மனசில் நல்லா தங்கிரும், சரிங்களா. சரி, விடையை பார்க்கலாமா. அங்குசம் என்றால் வாழை, அனோக்கம் என்றால் மரம்னு அர்த்தம். அசிபத்திரகம் அப்படின்னா கரும்பு. நல்லா கவனிங்க. கரும்புக்கு பாருங்கள் அசிபத்திரகம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. அணிநுணா என்றால் சீத்தா மரம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள்.
அங்குசம்னா வாழை, அனோக்கம் அப்படின்னா மரம், அசிபத்திரகம் என்றால் கரும்பு, அணிநுணா அப்படின்னா சீத்தா மரம். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொருத்த வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அங்குசோலி. அங்குசோலினா அருகம்புல், அடவியில் திருடி அப்படின்னா சதுரக்கல்லி, அங்குடம் என்றால் திறவுகோல், அங்குலிகயம் என்றால் மோதிரம். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு, இங்கே ஆப்ஷனே வைக்காம விட்டாங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்குசோலினா அருகம்புல், அடவியில் திருடி அப்படின்னா சதுரக்கல்லி, கல்லி அப்படின்னா திருடி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அங்குடம் அப்படின்னா திறவுகோல், அங்குலிகயம்னா மோதிரம். அடுத்த வினா பாருங்கள், 19வது வினா. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? சரி, விடையை பார்க்கலாங்களா? அசலக்கால் என்றால் தென்றல், அசி அப்படின்னா அம்பு, அசிரன் என்றால் சூரியன், அசுப்புன்னா விரைவு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அசலக்கால்னா தென்றல், அசி அப்படின்னா அம்பு, அசிரன் அப்படின்னா சூரியன், அசுப்புன்னா விரைவு. அடுத்த வினா பாருங்கள், 20வது வினா. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அசும்பு அப்படின்னா கிணறுன்னு அர்த்தங்க. விசும்புன்னா வானம், அசும்புன்னா கிணறு. அஞ்சதி அப்படின்னா காற்று, அஞ்சலர் என்றால் பகைவர், அஞ்சனி என்றால் நாணல் புல். நாணல் புல்லுக்கு அஞ்சனிங்கிற பேர் இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அசும்புனா கிணறு, அஞ்சதினா காற்று, அஞ்சலர் அப்படின்னா பகைவர், அஞ்சனினா நாணற்புல். அடுத்த வினா பாருங்கள், 21வது வினா. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பாருங்கள். அஞ்சிகம் அப்படின்னா கண் நாணயம் என்ற அர்த்தம், அஞ்சுமாலி என்றால் சூரியன் அர்த்தம். சூரியனுக்கு நிறைய பேர் இருக்குது பாருங்கள், அஞ்சுமாலிங்கிற வார்த்தையும் இருக்குது. அஞ்ஞதை அப்படின்னா அறியாமை, அஞ்சல் அஞ்சலம் என்றால் கொசு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ தவறாக சொல்லியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். சரி, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அஞ்சிகம் அப்படின்னா கண்ணையும் குறிக்கும், நாணயத்தையும் குறிக்கும். அஞ்சு மாலினா சூரியன், அந்யதை அப்படின்னா அறியாமை, அஞ்சலம்னா கொசு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. 22வது வினா. பொறுத்துங்க பார்க்கலாம். ஆப்ஷனையே மாற்றாமல் அப்படியே விட்டாங்க. சரி பாருங்கள். அட்டிகை அப்படின்னா ஓமம், அதுவும் வரும், சீரகம் அதுவும் வரும். அடரடி படரடினா பெருங்குழப்பம். இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடரடி படரடினா பெருங்குழப்பம். அடலார் அப்படின்னா பகைவர், அடிசில் அப்படின்னா உணவு சோறுங்கிற அர்த்தம் இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அட்டிகை அப்படின்னா ஓமம் சீரகம், அடரடி படரடினா பெருங்குழப்பம், அடலார் அப்படின்னா பகைவர், அடிசில்னா உணவு சோறு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்து டைப்பில் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்த வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அடித்தண்டா அப்படின்னா மண்வெட்டி, அணிவில் என்றால் பேரேடு, அனல் அப்படின்னா தாடி, அணவு அப்படின்னா நடுவு. அனல் அப்படின்னா தாடிங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அனார் அப்படின்னா கழுத்து, அடுங்குன்றம் என்றால் யானை. நல்லா கவனிங்க, யானைக்கு பாருங்கள் அடுங்குன்றம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அடைக்கடல் என்றால் கடற்கரை, அடைக்காய் அப்படின்னா பாக்கு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அனார் அப்படின்னா கழுத்து, அடுங்குன்றம்னா யானை, அடைக்கடல்னா கடற்கரை, அடைக்காய்னா பாக்கு. அடுத்த வினா பாருங்கள். 25வது வினா. தவறான தொடர் எது? எது தவறான தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? அடையலர் அப்படின்னா பகைவர், கரெக்டு. அணுகலர் என்றால் பகைவர், கரெக்டு. அணுகார் அப்படின்னா பகைவர், கரெக்டு. கிஞ்சனன் அப்படின்னா யாருங்க? முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். கிஞ்சனன் அப்படின்னா வறியவன் அர்த்தம், வறியவன். அதனால் இதுதான் தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்தாவே போதும். அவுட் சோர்ஸுக்கு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் அவுட் சோர்ஸை படித்தாலும் அது புரியாது. அங்கேருந்து கேள்வி வருமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அவுட் சோர்ஸை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் மெயின் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. அவுட் சோர்ஸ்க்கு நம்ம வீடியோ கொடுத்துருவோம். நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அடிக்கடி நேரம் கிடைக்கும்போது போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க.
வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.